நிர்வாகிகள் இது குறித்தான முழு அறிவிப்பு வெளியாக அந்த எதிர்பார்ப்புக்காக மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்துக் கொண்டிருக்கிறார். இந்நிலையில் இது குறித்தான முழுநேர அரசியல்வாதியாக நடிகர் விஜய் செயல்பட உள்ளார் என்ற அந்த அறிவிப்பு தற்போது வெளியாக இருக்கின்றது. இந்நிலையில் ஒவ்வொரு அந்த மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருமே தங்களுடைய அந்த அரசியல் களம் குறித்தான அந்த அனுபவத்தில் செயல்பட வேண்டும் என்றும் அந்த அனுபவங்கள் குறித்து ஒவ்வொரு அந்த அரசியல் தலைவர்களும் அவருடைய பேச்சுக்களை கவனிக்க வேண்டும் என்றும் நடிகர் விஜய் தரப்பிலேயே அந்த தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வருகின்ற அந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த போட்டியிட குறித்தான அந்த அறிவிப்பு வெளியாக இருந்த நிலையில் இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடிகர் விஜய் அந்த விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் எந்த வகையில் போட்டியிடப் போகிறார்கள் என்பது தொடர்பாகவும் எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த வேட்பாளர்களை நிறுத்தப் போகிறார் என்பது தொடர்பாகவும் அந்த தொகுதிகளில் தங்களுடைய அந்த செல்வாக்கை ஒவ்வொரு நிர்வாகிகளும் எப்படி பெற வேண்டும் என்பது தொடர்பாகவும் இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் ஆலோசனை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த வருகின்ற அந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ள உள்ள நிலையில் ஒவ்வொரு நிர்வாகிகளும் தங்களுடைய தொகுதிகளில் நல்ல பெயரை, அதாவது ஒவ்வொரு பொதுமக்களிடமும் நல்ல பெயரை பெற வேண்டும் என்ற அந்த ஒரு அறிவுறுத்தலும் ஒவ்வொரு அந்த கூட்டங்களிலும் நடிகர் விஜய் அந்த ஒவ்வொரு மக்களுக்கு நிர்வாகிகளுக்கும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தற்போது நடிகர் விஜய் அந்த அரசியல் கட்சி தொடங்கியுள்ளார் என்ற அந்த குறிப்பிட்டிருந்த நிலையில் ஒவ்வொரு அந்த அரசியல் நிர்வாகிகளுமே தங்களுடைய அந்த அரசியல் சார்ந்து எடுக்கப்படும் முடிவுகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகிய இந்த நேரம் முதலாகவே ஒவ்வொரு ரசிகர்களும் தங்கள் வசிக்கும் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்து மிகுந்த உற்சாகத்துடன் தங்களுடைய கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் அதே போன்று நடிகர் விஜயன் அந்த தமிழக வெற்றி கழகம் என்ற அந்த கட்சியானது வருகின்ற அந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு நடைபெறும் அந்த சட்டமன்ற தேர்தலிலேயே போட்டியிடுவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். அதே போன்று ஊழலற்ற அந்த ஆட்சியை இனிவரும் காலங்களில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே அந்த அரசியல் கட்சியை தொடங்கியதாகவும் நடிகர் விஜய் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று தமிழக வெற்றி கழகம் என்ற தலைமையிலான அரசியல் கட்சி துவங்கப்பட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில், அதாவது இந்த டெல்லியில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் அந்த விஜய் மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் சென்று தன்னுடைய அந்த விஜய் மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் என்ற அந்த அரசியல் கட்சியாக இன்று பதிவு செய்திருந்தார். இந்நிலையில் கோட்பாடுகள், கொடி, சின்னம் மற்றும் செயல் திட்டங்களை முன்வைத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுடன் தமிழ்நாட்டு மக்களுக்கான அந்த அரசியல் பயணம் தொடங்கப்படும் என்றும் நடிகர் விஜய் தெரிவித்திருக்கின்றார். அதாவது தற்போது கட்சியின் பெயரை தமிழக வெற்றி கழகம் என்ற அந்த கட்சியின் பெயரை மட்டுமே தற்போது அறிவித்திருந்த நிலையில் இனிவரும் காலங்களில் அந்த மாநாடுகள் மாவட்டங்கள் வாரியாக அந்த மாநாடுகள் நடைபெற்று கட்சியினுடைய கொடி, கோட்பாடுகள், கொள்கைகள், சின்னம் போன்ற அந்த செயல் திட்டங்களை இதனுடன் மக்களுடைய அந்த நிர்வாகிகளையும், அதாவது இந்த தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்களை ஒவ்வொருவரையுமே மக்கள் முன்பாக அறிமுகம் செய்து இந்த கட்சியின் கொடியையும் சின்னத்தையும் உடன் அறிமுகம் செய்ய உள்ளதாகவும் நடிகர் விஜய் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த இடைப்பட்ட காலங்களில் கட்சியின் தொண்டர்களை அரசியல் மையப்படுத்தி அமைப்பு மற்றும் அமைப்பு ரீதியாக அவர்களை தயார் நிலைக்கு கொண்டு வரும் பணிகளும் நடைபெற்று வருவதாகவும் நடிகர் விஜய் தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்த 2024ஆம் ஆண்டில் நடக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாததற்கான அந்த காரணம் கட்சியின் பெயர் தற்போதே அறிவித்திருந்த நிலையில் அதற்கான அந்த களப்பணிகளுக்கு தயாராக இல்லாத அந்த காரணத்தினாலேயே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் இதன் காரணங்களாலேயே மாநில தேர்தலை முன்வைத்து 2026ஆம் ஆண்டு நடக்கும் அந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதாகவும் நடிகர் விஜய் தெரிவித்திருக்கின்றார்.